Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ்னா என்ன, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸோட சின்டாக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸில் வந்து என்னென்ன ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட்டில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராமிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ராமிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராமிஸில் ஒரு டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்து வரணும். ஓகேங்களா, அப்படி இல்லை நமக்கு வந்து சம்திங் எரர் இருக்குது இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, இதெல்லாம் எப்போ வரணும் அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மெசேஜ், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். இதான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராமிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராமிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஸ்டேட் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங், அடுத்தது வந்து ஃபுல்ஃபில்டு, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில்னு சொல்லிட்டு நமக்கு 3 ஸ்டேட் இருக்குது. இந்த 3 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் தான் கிளைண்ட்டு, நான் என்ன பண்ணுறேன்னா சர்வருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் நான் பாஸ் பண்ணுறேன். என்ன ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ கரண்டாக இருக்கிற லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ சர்வர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் அப்போ நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஓகேங்களா, அதுக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல்ஃபில் ஸ்டேஜ். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம்திங் எரர் வருது அப்படின்னா ஸோ அது வந்து ஃபெயில்டு ஸ்டேஜ். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸோட 3 ஸ்டேட்டு, பெண்டிங், ஃபுல்ஃபில்டு, ஃபெயில்டு. பெண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் நடக்கிற டியூரேஷன். ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் எடுத்துக்கும், அது வந்து பெண்டிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில்டு அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்ஃபில்டு, இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபெயிலியர் ஸ்டேஜ். ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸோட 3 ஸ்டேட் நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நியூ கீவேர்டு கொடுப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராமிஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ப்ராமிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஃபங்க்ஷன் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, அது கால் பேக் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசால்வ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் ரிசால்வ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ் மெசேஜ், அதாவது டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்து வரணும். அது பார்த்தீங்கன்னா ரிசால்வ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ அப்படி இல்லை அந்த டாஸ்க் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுப்போம். ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னா ரிசால்வ் அண்ட் தென் ரிஜெக்ட் அப்படிங்கிற 2 கால் பேக் ஃபங்க்ஷன். அந்த 2 கால் பேக் ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரிசால்வ் அண்ட் தென் ரிஜெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவோம். ஓகேங்களா, இது கால் பண்ண உடனே அதுக்கான ரெஸ்பான்ஸ் எங்கே போகும், அதாவது அதோட ரிசல்ட் வந்து எங்கே பிரிண்ட் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டேன் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ் மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த கேட்ச் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இந்த ரிஜெக்ட் ஆன ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸோட சின்டாக்ஸ். நம்ம ஒன் பை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெவலப்பர் நான் கொடுக்குறேன், டெவலப்பர் ஈக்குவல் டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டெவலப்பர், ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு வெப் டெவலப்பர்னு வச்சுக்கலாம். அந்த வெப் டெவலப்பர் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த டைமில் முடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து அவர் இந்த டெவலப்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து நீங்கள் கொடுத்த டைமில் வந்து நான் ப்ராஜெக்ட் முடிச்சிருவேன் அப்படின்னா அங்கே வந்து ட்ரூன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்படி முடிக்கல அப்படின்னா நம்ம வந்து ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த டைமில் வந்து அந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் வந்து நான் ட்ரூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ராமிஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ லெட் ப்ராமிஸ். ஓகேங்களா, ஏன்னா அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காது நீங்கள் கொடுத்த டைமில் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காது. அதனால் அங்கே ட்ரூன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு ப்ராமிஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் நியூ ப்ராமிஸ். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்லைன் கால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏரோ ஃபங்க்ஷன் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேராமீட்டர் நான் வந்து ஃபஸ்ட் ரிசீவ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசால்வ். ஓகேங்களா, மை ரிசால்வ் கொடுக்குறேன். அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மை ரிஜெக்ட் சொல்லிட்டு 2 கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து இங்கே ரிசீவ் பண்ணுறேன். ஓகேங்களா,
ஸோ இப்போ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்வ்க்கான ஆர்குமெண்ட், நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட்க்கான ஆர்குமெண்ட். ஓகேங்களா, அந்த இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணா கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். இந்த இஃப் கண்டிஷனில் வந்து டெவலப்பர் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து சொன்ன டைமில் முடிச்சிட்டாரு அப்படின்னா செக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ டெவலப்பர் கொடுக்குறேன் இஃப் கண்டிஷனுக்குள்ள. ஸோ அப்படி முடிச்சிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா அவர் முடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த இஃப் கண்டிஷனில் கொடுக்குறேன். ஸோ இஃப் கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னாவே டெவலப்பர் வந்து ட்ரூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இஃப் கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே என்ன பண்ண ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அது எங்கே பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரிசால்வ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா மை ரிசால்வ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ண போகிறேன்னா the project is successfully completed சொல்லி என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த சொன்ன டைமில் வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாரு அப்படின்னா ஸோ இந்த மெசேஜ் வந்து இந்த மை ரிசால்வ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் போட்டுக்கலாம். எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணுறேன்னா மை ரிஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இந்த ரிஜெக்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா the project is not completed. ஓகேங்களா, இந்தமாரி என்ன பண்ணுறேன் ஒரு மெசேஜ் நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் ப்ராமிஸ்க்கான பிளாக். ஓகேங்களா, ஸோ இதுதான் ப்ராமிஸ்க்கான பிளாக். இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் அந்த டாஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இங்கே நான் ட்ரூ கொடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து இஃப் பார்ட் தான் வரும். இந்த இஃப் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மை ரிசல்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணி த ப்ராஜெக்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் பாஸ் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து அவர் வந்து சொன்ன டைமில் ப்ராஜெக்ட் முடிக்கல அப்படின்னா எல்ஸ் பார்ட் போயிட்டு த ப்ராஜெக்ட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் சொல்லி ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். அந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை ரிஜெக்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு இந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். அது எங்கே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற வேரியபிள் தான் வந்து இந்த ரிசல்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வெளியே வந்துட்டு ப்ராமிஸ் டாட் தென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேன் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை ரிசல்ட்டில் வர அந்த ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த தேன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரிஜெக்ட் ஃபங்க்ஷன் நம்ம எங்கே நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேட்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கேட்ச் ஃபங்க்ஷனுக்கு வர நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்ச்லேருந்து வர ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா தேன் அண்ட் தென் கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த தேன் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை ரிசல்ட் வர ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேன் ஃபங்க்ஷனுக்குள்ளார இங்கே ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் கொடுத்து அந்த ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து சக்ஸஸ் மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ளார console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து இந்த சக்ஸஸ் மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை இன்கேஸ் வந்து அவர் சொன்ன டைமில் ப்ராஜெக்ட் முடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்ஸ் பார்ட்டில் மை ரிஜெக்ட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா த ப்ராஜெக்ட் இஸ் நாட் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேட்ச் ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த மெசேஜை ரிசீவ் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஏரோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்கு வர ஜஸ்ட் வந்து ஃபெயில்டு மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே console.logல டிஸ்பிளே பண்ணிக்கலாம். console.logல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபெயில்டு மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா தேன் அண்ட் தென் கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபைனலி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலி அப்படிங்கிறது தேன் ரன் ஆனாலும் இல்லை கேட்ச் ரன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலி அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் the program is endedனு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஃபைனலாக வர மெசேஜ். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்ல பார்த்தீங்க அப்படின்னா the project is successfully completed சொல்லி வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டெவலப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொன்ன டைம் வந்து ப்ராஜெக்ட் வந்து நான் முடிச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு ட்ரூன்னு தான் வந்திருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த சொன்ன டைமில் வந்து ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் ரன் ஆகும். இஃப் கண்டிஷன் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மை ரிசல்ட் ஃபங்க்ஷனில் இந்த மெசேஜ் வந்து
நம்ம பாஸ் பண்ணிடுவோம். அது என்ன பண்ணுறேன்னா then அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து ரிசீவ் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து கேட்ச் ரன் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்ஸ் பார்ட் போகலை. ஏன்னா வந்து அவர் சொன்ன டைமில் முடிச்சுட்டாரு அந்த ப்ராஜெக்டை. ஆனால் நமக்கு வந்து எல்ஸ் பார்ட் போகலை. ஓகேங்களா? இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன டைமில் முடிக்கல அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்ஸ் பார்ட் போயிடும். அப்போ எல்ஸ் பார்ட் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மை ரிஜெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அப்படி கால் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ராஜெக்ட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் பாஸ் பண்ணுறேன். அந்த மெசேஜ் என்ன பண்ணுறேன்னா இந்த கேட்ச் பிளாக்ல ஃபெயில்டு மெசேஜ் அப்படிங்கிற வேரியபிளை ரிசீவ் பண்ணி நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இஸ் நாட் கம்ப்ளீட்டாக சொல்லி வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் அப்படிங்கிறது. ப்ராமிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு செர்டன் டாஸ்க் நம்ம அதில் கொடுப்போம். அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா? அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லை வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக தேன் அண்ட் தென் கேட்ச் அப்படிங்கிற 2 ஃபங்க்ஷன் இருக்குது. தேன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் மெசேஜை பிரிண்ட் பண்ணோம். இந்த கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெயில்டு மெசேஜை ரிசீவ் பண்ணி ஸோ அதை நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இதான் பார்த்தா தேன் அண்ட் கேட்ச் அப்படிங்கிறது. ஸோ தேன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்ஃபில் ஸ்டேஜ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயில்டு ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸோட ஸ்டேட் பெண்டிங் ஸ்டேட், ஃபுல்ஃபில்டு ஸ்டேட், ஃபெயில்டு ஸ்டேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆனாலும் சரி இல்லை ஃபெயில் ஆனாலும் சரி நம்மளுக்கு ஃபைனலாக நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குமோ அது வந்து கண்டிப்பாக பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம ப்ராமிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ப்ராமிஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாப்பிக்காக பார்க்கலாம். சொன்னேன். பை.